இப்போ பேசலாங்களா இல்லை வேற ஏதாவது வேலையில் இருக்கீங்களாயா? வீட்டில் ஃப்ரீயாக தான் இருக்கேன், சொல்லு. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன யோசனையா. இது எப்படி உங்ககிட்ட கேட்கலாமா வேணாமான்னு ஒரு மாதிரி இருக்கீங்கயா. இருந்தாலும் கேட்குறேன்யா. எதுவாக இருந்தாலும் சொல்லுப்பா. ஒன்றும் இல்லைங்கய்யா, பொங்கல் வரப்போகுது இல்லைங்கய்யா. நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிஞ்சு வர்ற பொங்கல் கரும்பு கட்டு, வாழைத்தாறு, பச்சரிசி, வெல்லம், புது துணின்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து ஜாம் ஜாம்னு பொங்கல் வச்சு கொண்டாடிட்டு சின்ன வரையன் என் பொண்ணையும் உங்களையும் எல்லாரையும் பார்த்துட்டு வரணுன்னு ஆசை. என் பொண்ணு சொன்ன மாதிரி ஏற்கனவே தீபாவளிக்கு வந்தப்ப நிலைமை சரியில்லை இல்லையா? அட, அதேவா என்ன நினச்சிட்டு இருக்க? அது முடிஞ்சு போச்சு. இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பார்த்துக்கிறேன். வேணாயா, எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை கஷ்டமெல்லாம்? அதுக்காக இந்த தடவை பொங்கலே வைக்காம விட்டுலான்றியா? இப்ப என்ன சொல்ல வர? அது எப்படியா? பொங்கல் நமக்கான நாளியா, அதை நாம கொண்டாடாம எப்படியா? நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஒரு வாட்டி நந்தினிய நம்ம ஊருக்கு அனுப்பி விட்டீங்கன்னா பொங்கல். என்ன சொல்ற சிங்காரம்? ஐயோ ஐயா, இப்படி கேட்கறது முறையில்லைன்னு எனக்கு தெரியுது. என்னை மன்னிச்சிருங்கய்யா. ஆனா நாங்க எல்லாரும் அங்க கிளம்பி வந்தோம்னா தேவையில்லாத பிரச்சனையும் மனக்கசப்பும் தான் வரும். பேசாம பிள்ளைய மட்டும் அனுப்பிச்சி விட்டீங்கன்னா நாங்க பொங்கலை கொண்டாடிட்டு திரும்ப அனுப்பிச்சி விட்டுறீங்கய்யா. புனிதாவும் ரஞ்சிதாவும் கூட அக்கா அக்கான்னு எப்ப பார்த்தாலும் அந்த பிள்ளை நினைப்பாவே இருக்காங்க. இல்ல சிங்காரம், நீ சொல்ற மாதிரிலாம் செய்ய முடியாது. ஐயா. ஆமா சிங்காரம், பொங்கலுக்கு நந்தினி மட்டும்லாம் அனுப்ப முடியாது ஐயா. கூடவே என் பையன் சூர்யாவும் வருவான். சரிங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேர்ல ஒருத்தர் மட்டும் தனியா அனுப்பி வச்சா நல்லாவா இருக்கும்? 2 பேரும் வரட்டும், நல்லபடியா மனசுக்கு நிறைவா பொங்கலை வச்சு கொண்டாடிட்டு வரட்டும். ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ஆனா அம்மாவுக்கு தெரிஞ்சா இது பிரச்சனையா? எல்லாம் பாத்துக்கலாம். இந்த வருஷம் பொங்கலை நீங்க எல்லாரும் நந்தினியோட சேர்ந்து கொண்டாடணும். வச்சிருவா? சரிங்க. என்ன தாயி, அப்புறம் என்ன உனக்கு? உன்னோட ரொம்ப நாள் ஆசை நிறைவேற போகுது. நீ ஊருக்கு போய் அப்பா, அம்மாச்சி, தங்கச்சி எல்லாரையும் பார்க்க போற. அவங்களோட சேர்ந்து பொங்கல் வச்சு கொண்டாட போற. அப்புறம் உனக்கு என்னதான் வேணும்? ஆமாண்ண, ஊருக்கு போய் எவ்வளோ நாள் ஆச்சு. சூர்யா சார் கல்யாணத்துக்குன்னு கிளம்பி வந்தது. அதான் சூர்யா சார் கல்யாணம் முடியும். அப்புறம்னா சும்மா இருங்கண்ண, அதை வேற ஞாபகப்படுத்தாதீங்க. இங்கே வருதாயே, அதை யாகப்படுத்தினாலும் படுத்தாடலாம், அதான் உண்மை. சரி, அதை விடு. நீ இங்கே வந்து, ஆமா அந்த வீட்டுக்கு எப்போ வந்த? திரும்பி இப்போ தானே போகிற? ஆமாண்ண, இடையில தீபாவளி அப்போ எல்லாரும் வந்துட்டு போனாங்க. இருந்தாலும் எங்க ஊரு, அந்த தெரு, செடி கொடி, இவ்வளோ நாளா நான் அதெல்லாம் பார்க்கவே இல்லையண்ண. அத்தா, என்னதான் இருந்தாலும் கிராமத்து வாழ்க்கை கிராமத்து வாழ்க்கை தான். அதுவே பெரிய தனிப்பட்ட சுகந்தாயே. எனக்கு என் தங்கச்சிங்க கூட ஊரை சுத்தி பார்க்கணும், சைக்கிள் எடுத்துட்டு ஒவ்வொரு தெருவா சுத்தணும், மாரிமுத்து மாமா கடையில போய் முறுக்கு வாங்கி திங்கணும், பாலக்கட்டை ஓரமா இருக்க நவா மரத்துல இருந்து நவா பழம் அடிச்சு சாப்பிடணும். இப்படி நிறைய தோணுதுண்ண. ஏத்தா விட்டா இப்ப ஏறப்பழ மாதிரி பறந்து ஊருக்கு ஓடி இருக்க. ஏற்கனவே மனசங்க போயிருச்சுண்ண. அது உன் கண்ணிலே தெரியுத, ஆசை அப்படியே பொங்கி வலியுத. சின்ன பிள்ளையில இருந்து பிறந்து வளர்ந்த ஊர் இல்ல. ஆமாதாயே, நாம எந்த ஊர்ல தான் போய் பொழைச்சாலும் வாழ்ந்தாலும் சரி, நம்ம கிராமத்தை நம்ம மறக்க முடியாதா. அது ஏதோ ஒரு கயிறு நம்மள கிராமத்து வாழ்க்கை கட்டி போட்டுருக்குதான். ஆனா எனக்கு சூர்யா சார் கூட வருவாருன்னு சொல்றது தானே ஒரு மாதிரியா இருக்கு. எது நல்ல கதையா இருக்க? ஏத்தா, சூர்யா உன் கூட வராம வேற யாரும் வர போறா? நான் மட்டும் போனா என் தங்கச்சிங்களோட ஜாலியா இருக்கலாம். சார் வந்தாருன்னா அவரை கவனிக்கணும். ஓஹோ, அப்ப சின்னையா உன் கூட வந்தா தொந்தரவு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்தா இப்ப ஐயா கிட்ட போட்டு. ஐயோ அண்ணா, நீங்க வேற. நான் அந்த அர்த்தத்துல சொல்லலண்ணே. நான் தனியா போனா ஒன்னும் பிரச்சனை வராது.
சூர்யா சாரும் வந்தாருன்னா தேவையில்லாத பிரச்சனை வருமோங்கிற பயம். ஏத்தா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ ஏன் எப்போ பார்த்தா தப்பாவே நினைக்கிற? பிரச்சனை வரும்னு நினைச்சா பிரச்சனை தான் வரும். எப்பவுமே நல்லதா நினைத்தா. இங்கே வருதாயே, ஊருக்கு போயிட்டு எனக்குன்னு கை வீசிக்கிட்டு வந்துடாத. அண்ணன் ஒருத்தர் நான் இங்க இருக்கேன், நல்லதா பார்த்து கை நிறைய வாங்கிட்டு வா, புரியுதா? கண்டிப்பாண்ணே, உங்களுக்கு இல்லாம இது அங்க வைங்க. தங்கச்சி அண்ணனை மறப்பையா? அது எப்படி மறப்ப? இதுக்கு தான் ஒரு உறவு வேணுன்றது. டேய் சூர்யா, ஆ ஒரு நிமிஷம். டாடி. இவ்வளவு வேகமா எங்க போயிட்டு இருக்க? ஆ தூங்குறதுக்கு தான் டாடி. சரி, பொங்கலுக்கு என்ன பிளான் வச்சிருக்க? எந்த பொங்கல் டாட்? எதை பத்தி சொல்றீங்க? டேய், தைப்பொங்கல் வரப்போகுது இல்ல, அதான் சொல்றேன். ஓ அதுவா? இந்த யூசுவலா நீங்க ஸ்வீட் பொங்கல் எல்லாம் பண்ணுவீங்களே, இந்த கரும்பெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். இந்த வருஷமும் அதானே டாடி? இல்ல. வை டாடி, எனி ப்ராப்ளம்? ஒரு ப்ராப்ளமும் இல்ல. ஆனா இந்த வருஷம் வழக்கத்தை விட பொங்கலை வேற மாதிரி செலிப்ரேட் பண்ண போறேன். ஆனா இங்க இல்ல. இங்க இல்லன்னா நம்ம ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து வெளியே எங்கேயாவது போறோமா? எனி பிளான் லைக் தட்? ஆல்மோஸ்ட் நீ சொல்றது கரெக்ட் தான். வெளியூர் தான். ஆனா எல்லாரும் சேர்ந்து இல்ல, நீயும் நந்தினியும் மட்டும் போறீங்க. ஆமா. என்ன டாடி சொல்றீங்க? பொங்கல்ன்றீங்க, வெளியூர்ன்றீங்க, ஆனா நானும் நந்தினி மட்டும் போயிட்டு வரணும்னு சொல்றீங்க. வாட் யூ மீன் டாடி? எனக்கு ஒண்ணுமே புரியல. டேய், கல்யாணம் ஆன உடனே வர முதல் தீபாவளி தலை தீபாவளி. யா, அத நம்ம வீட்லயே நீயும் நந்தினியும் கொண்டாடியாச்சு. யா ரைட். இதே மாதிரி இப்ப வரப்போற பொங்கல் உங்க 2 பேருக்கும் தலை பொங்கல். அத கொண்டாடுறதுக்கு நீயும் நந்தினியும் அவளோட சொந்த ஊருக்கு போறீங்க. போக டாடி, நாங்க போல, நாங்களாம் போல, என்னால முடியாது. நீங்க போயிட்டு வாங்க. டேய், என்னடா பேசுற? நான் போறதா? உனக்கு தான்டா தலை பொங்கல், நீ தான் போனோம். ஐயோ டாடி, நோ 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 நோ. I have another commitment with friends. நான் வெளியூர் போறேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட. Plan is done. அதான் மாசம் மாசம் போயிட்டு வரீங்களே, பொங்கல் முடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் போலாம். ஐயோ டாடி, டாடி சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க டாடி. டாடி, அந்த ஊர்ல போய் நான் என்ன பண்ண போறேன்? அங்க நந்தினி மட்டும் போயிட்டு வரட்டும், நான் அமுச்சு விடுறேன். நந்தினி. ஏய், உனக்கு பழக்க வழக்கம்லாம் எதுவுமே தெரிய மாட்டேங்குதுடா. எடுத்து சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஐயோ, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஜோடியா தான்டா போனோம். முதல்ல அதை நீ புரிஞ்சுக்க. ஐயோ ப்ளீஸ் டாடி, டாடி ப்ளீஸ் டாடி, என்ன இப்படி எல்லாம் வம்புல மாட்டி விடாதீங்க. நானே நந்தினி கிட்ட சொல்றேன். நந்தினி இங்க வா. டேய், நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு அவளை கூப்பிடுற? டாடி இருங்க இருங்க. நந்தினி இங்க வா, இங்க வா நந்தினி. டேய் இருங்க டாடி, ஒரு நிமிஷம் இருங்க. அவிட்டியா நேரா சொல்லிடலாம். சோ ப்ராப்ளம் சால்வ். இங்க பாரு நந்தினி, டாடி பொங்கல் செலிப்ரேட் பண்றதுக்கு ஒன்னையும் என்னையும் உங்க ஊருக்கு போயிட்டு வர சொல்றாரு. See, I have another commitments. Okay, எனக்கு ஒரு குட்டி கமிட்மெண்ட் இருக்கு. அத நான் சொன்னாலும் டாடி கேட்கவே மாட்டேங்கிறாரு. போ போ போன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு.